பாருங்கள் ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம டாஸ்க் ரெடி பண்ணியிருக்கோம். 4 பேர்த்துக்கு 4 கேனு வாட்டர் கேன் சேலஞ்ச். அங்கே தண்ணி குண்டா இருக்குது. அங்கேருந்து கையில் முண்டு வந்து இங்கே யார் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர். அவங்களுக்கு ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் தரப்படும். ஓகே, ரன் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட். அசிங்கமாய் போச்சு குமார். ஸ்டார்ட். வாங்க வாங்க. இடம் பத்தலையாட்டது. யார் ஃபர்ஸ்ட் அப்புறாங்களோ ஒரு கேன் கீழே விழுந்துருச்சு. காத்தில் வீசப்பட்டது. இருமா பாப்பா பார்த்து பாப்பா தான் கீழே விழுந்துச்சு. கை தண்ணி வரலம்மா. ஒன்று தான் தண்ணி கம்மியாக வருதுமா. இங்கே 2வது கேன் யாருது? ரம்புது, அதிகமாக ரம்பிட்டு இருக்குது. 2வது கேன் யாருது? ஃபஸ்ட்டு கேனு பக்கம் வருது. ஆனால் தண்ணி ஊற்றும்போது கீழே போகுதும்மா, பார்த்துங்க. பாப்பாவுக்கு தண்ணி கையில் வரவே இல்லை. 2வது கேன் தான் ஃபஸ்ட்டு நம்பர் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஊற்றும் போது கீழே போகுது, பார்த்துங்க. கேனில் 2வது கேன் தான் ஃபஸ்ட் ரம்பிட்டு இருக்குது. பாப்பாவுக்கு தண்ணி ஊற்ற தெரியல, கீழே போகுது. இன்னும் இடிச்சுக்காதீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பொறுமையாக போயிட்டு வராங்க. பாப்பா போயிட்டு சும்மா வெறுங்கையை கொண்டு வந்து காட்டுது கேனில். 2வது கேன் தான் ரம்புது. ஃபஸ்ட்டு கேன் ரப்பிடலாம். கிளம்பி கீழே போகுது, ஊற்ற தெரியல. அம்மாவுக்கு ஊற்ற தெரியல. கேனில் தண்ணி பையன் தான் ஊற்றிட்டு இருக்கிறான். பாப்பாவை இடிச்சு விட்றாங்க. பாப்பா ஏமாத்துறாங்க. 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் யாருக்கு போகுது பார்த்துடலாம். 2வது கேன் தான் தாண்டுது. ஃபஸ்ட்டு கேனு 3வது கேனும் வருது. வருது. அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுங்கப்பா. பையனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஜாலியாக போகாமல் ஃப்ரீயாக அவன் இடிச்சு விடுங்க. தட்டி விடுங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வாங்கப்பா. அப்போ ஃப்ரீயாக விட்டிங்கன்னா வின் பண்ணிடுவான். பார்த்தீங்களா, இது மாதிரி தான் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வாங்க. அவனை வின் பண்ணுறதவனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் தான் ஜாலியாக இருக்கும். அவனுக்கு இல்லைங்க அவனை இடிச்சு விட்ருங்க. ட்விஸ்ட்டு வைங்க. ட்விஸ்ட்டு வச்சு விளையாடுங்க. வின்னர் ஆக போகிறவனை கொஞ்சம் இடிச்சு விட்டுங்க. கரெக்டாக இருக்கும். வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. சூப்பர்மா, சூப்பர். சண்டை போட்டுக்காங்க வரணும். சண்டை பிடிக்கூடாது. வாங்க. எங்கம்மா யாரையும் காணும்? தண்ணி ஊற்றுறவங்கள காணோம். எங்கே தண்ணி ஊற்றுறவங்கள காணோம்? யாரும் காணோம். வாங்க. அங்கேயே எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. வாங்க. வின்னர் பாய் வந்துட்டு இருக்கிறான். இப்போ அளவு கரைஞ்சி போச்சு. அந்த கேன் தட்டி விடக்கூடாது. தட்டி விட்டுங்க அவுட்டு. இப்போ 2 பேர் வரலன்னு நவுந்துட்டாங்க. இப்போ 2 பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் தட்டி விடாமல் விளையாடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். வின்னர் ஆக போகிறாப்ளி. என்னப்பா அதுக்குள்ளே சோர்ந்துட்டீங்க? என்னவோ வின்னர் ஆக போகிற பையன். தண்ணி இல்லைங்களா குண்டாவில்? தண்ணி பத்தலை. 4 கேனுக்கு தண்ணி பத்தலை. குண்டா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. கேம்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி படிக்கும். தெரியாமல் இடிக்கிற மாதிரி போகணும். தெரிஞ்சே தட்டி விடக்கூடாது. தெரியாமல் இடிக்கிற மாதிரி இடிச்சு விடணும். அண்ணன் தங்கச்சி 2 பேரும் போட்டி சரியான போட்டியாக இருக்குது. கடும் போட்டியாக இருக்குது. தெரியாமல் இடிச்சிக்கலான்னு சொன்னேன். தெரியாமல் இடிச்சிக்கலாம். ஜானிமா 2 ட்ரிப்பு நீ தெரியாமல் இடிக்கலாம். தவறு இல்லை. தட்டி விடக்கூடாது. தெரியாமல் இடிச்சிக்கலாம். இப்போ ஓடி வந்து அவன் பின்னாடி தட்டி விட இடிச்சு விடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. பையன் வின்னிங் ஆக இன்னொரு ரவுண்டு வரணும். இன்னொரு ரவுண்டு வரணும்.
வந்துடுவானாட்டது. பையன் தான் வின் பண்ணிட்டான். சரி சரி, வின் பண்ணிட்டான். இப்போ வின் பண்ண அவர் கை தூக்கவும். 2வது ப்ரைஸ் ஜானேஸ்வரிக்கு பாருங்கள். 2வது கேன் நம்பிச்சு. 3வது கேன் அந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு கேன போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேன ரைட்டு. ஓகே ரைட், உனக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும்.